அஸ்ஸலாமு அலைக்கும். வா அலைக்கும் முஸ்ஸலாம். இன்னைக்கு நீங்க என்ன கதை கொண்டு வந்திருக்கீங்க? உமர் அலி காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். பகுதி 5. நன்னம்பிக்கை. உமர் அலி என்று ஒரு மாபெரும் கலிபா இருந்தார். அவர் தமது கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார். பகல் முழுவதும் மக்களுக்கு நன்மை செய்வதிலும் தொண்டு புரிவதிலும் ஈடுபட்டு வந்தார். இரவு நேரங்களில் பெரும்பாலும் தெருக்களில் ரோந்து சுற்று கிளம்பி விடுவார். அதன் மூலம் மக்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார். ஒருநாள் இரவு வெளியே சுற்றிவர கிளம்பினார். ஊர் முழுவதும் சுற்றி ஒரு வீட்டை அடைந்தார். அந்த வீட்டின் உள்ளே இருந்து இருவர் உரையாடும் குரல்கள் கேட்டன. உமர் அலி அந்த இடத்திலேயே நின்று காது கொடுத்து கேட்டார். ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையில் உரையாடல் நடைபெற்று கொண்டிருந்தது. மகளே, எழுந்து சென்று பாலிலேயே தண்ணீரை கலந்து விட்டு வா. இல்லை அம்மா, இவ்வாறு நம்பிக்கை துரோகம் செய்ய என்னால் முடியாது. பாலிலே தண்ணீரை கலந்து வைக்காதீர் என்ற கலிபாவின் கட்டளையை நீங்கள் கேள்விப்படவில்லையா? மகளே, நீ உலகம் புரியாதவர். இந்த கட்டளையால் என்னை ஏற்பட போகிறது கலிபா என்ன பார்த்து கொண்டால் இருக்கிறார். கலிபா பார்க்காவிட்டால் என்ன, எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் நான் செய்ய மாட்டேன். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? பிறகு என்ன நடந்தது மமா? உமர் அலி அவர்கள் இருவரின் பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த மகளின் பதிலால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த வீட்டின் அடையாளத்தை நினைவில் வைத்துக்கொண்டு திரும்பி விட்டார். மறுநாள் தாயையும் மகளையும் அழைத்து வர செய்து இரவில் நடந்தவற்றை அவர்கள் தான் என்று புரிந்து கொண்டார். பிறகு தமது மகன் ஆசிமுக்கு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். இவ்வாறு ஒரு பால்காரியின் மகளை அவர் கொண்டிருந்த இறை நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹு தாலா உமர் போன்ற மாபெரும் கலிஃபாவின் மருமகளாக ஆக்கினான். பிற்காலத்தில் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்ற பேர குழந்தையையும் தந்தான். அவரது நன்முயற்சியால் உமர் அலி அவர்களின் காலத்தை நினைவூட்டும் உன்னத ஆட்சி நடைபெற்றது. அல்லாஹு தாலா அவர்கள் எல்லோரின் மீதும் தனது நல்லருளை பொழிவானாக.